சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவ உலகை அடைந்தவரை துன்பம் தொடராதா? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். சிவ உலகை அடைந்து இன்பங்களை நுகர்ந்து கொண்டு இருப்பவர்களை இகழப்படும் துன்பங்கள் நெருங்குவது இல்லை. இளம் நிலவு தங்கியிருக்கும் ஒளி வீசும் செஞ்சடையாளனாய் தலைவனாய் உள்ள சிவனை தாம் செய்த நல்வினை பயனால் அடைந்து முக்தி பேறு பெற்றவர்கள் பஞ்ச கிருத்திய கர்த்தாக்கள் ஆகார். தமக்குரிய இன்பப் பலனை அனுபவிப்பவராகவே இருப்பார்கள். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 235 பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். இன்பமே அங்கு தங்கி இருப்பவர் தமக்கும் எல்கும் துன்பமே தொடர்வது இல்லை. துலங்கு இளம்பிரையும் சூடும் மின்பொலி சடையன் வேந்தன் விளைத்த நல்வினையால் சேர்ந்த அன்பர்கள் தலைவர் அல்லார் தம்பலம் அருந்துவாரே. இப்பாடலில் வரும் எல்கும் என்றால் இகழப்படுகின்ற என்று பொருள். துலங்கு என்றால் ஒளியுள்ள என்று பொருள். மின்பொலி என்றால் ஒளி விளங்கும் என்று பொருள். வேந்தன் என்றால் தலைவனாகிய சிவன். அன்பர்கள் என்றால் அடியவர்கள். தம் பலம் என்றால் தம் இன்பப் பலனை அருந்துவர் என்றால் அனுபவிப்பார்கள் என்று பொருள். சிவனை அடைந்தவர் சிவன் போல தாமாக பஞ்சகிருத்தியமும் செய்வர் என்பர் சிவசமவாதிகள். இக்கொள்கை இங்கு மறுக்கப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம்.